இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நான் வந்து ரொட்டீனாக செஞ்சுட்டு தாங்க வரேன். காலையில் எழுந்து இட்லி கடை வேலையாக இருந்தாலும் சரி, என் குழந்தைங்களை அனுப்புறதா இருந்தாலும் சரி, என் குடும்பத்தை பார்க்கறதாலும் சரி, என்னோட ஆசைக்காக ஆரம்பித்த அந்த யூடியூபாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நான் பொறுப்பாக பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அதுக்கு என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது நான் நிறைய நாள் வந்து ஜுவல்ஸ்லாம் இல்லாமல் வெளியே போக முடியாமல், நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியாமல் கஷ்டப்படும் போதெல்லாம் நான் எதுவுமே பண்ண முடியலையேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு நிலைமை எனக்கு வரும்போது தான் நான் யோசிக்கிறது, யாராவது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்ஸ்லாம் போட மாட்டாங்களா, ரொம்ப கம்மியான ரேட்ல நல்ல குவாலிட்டியில் கிடைக்காதா அப்படின்னு நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி யோசிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வேளை இந்த நிலைமைக்கு வந்தேன்னா இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். அந்த யோசனை இன்னைக்கு நனவாக்கணும் அப்படின்னு யோசிச்சு நானுமே வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன மாதிரி நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவருமே வந்து ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா என்னோட சுத்தி இருக்கிறவங்களும், என்னோட சொந்தக்காரங்க, என்னோட தெரிஞ்சவங்க எல்லாருமே இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து மனசை கஷ்டப்படுத்தினாங்க. கடவுள் நம்பிக்கையும் தாண்டி உங்க மேலே நான் பெருசாவே நம்பிக்கை வச்சிருக்கேன். கவிஜெக் யூடியூப்க்கு நீங்க எப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த கவி ஃபேஷன் ஜுவல்லரி பிசினஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க. அப்படியே கவி ஃபேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.